ஹே காய்ஸ் 24,300 புட் ஆப்ஷன் வந்து பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு பாரே அவனோட பிஇபி லெவலில் உடச்சி ஹையரில் வந்து க்ளோஷர் கொடுத்தோம். ஸோ கரெக்டாக 9:29 எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ட்ரேடை வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ நமக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்ட்ரி லெவல் அப்படின்றது 64 அப்படின்ற நம்மளோட பிஇபி லெவல்லையும் அவனோட அட்வான்ஸ் லெவல் வந்து 30 பாயிண்ட்ஸை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ எக்ஸாக்டாக 30 பாயிண்ட்ஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து கரெக்ஷன் வந்து கொடுத்தோம். ஸோ கரெக்ஷன் கொடுத்துவன் அகைன் அவனோட லெவலை சஸ்டைன் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் நமக்கு எஸ்எல் கொடுக்காம என்ட்ரி கொடுத்தோம். ஸோ பர்ஃபெக்டாக அங்கே நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ், அதாவது 30 பாயிண்ட்ஸ் 2 ட்ரேடு, இவ்வளோ பெரிய கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் கூட நம்மளால் ஈஸியாக 30-40 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ இஓடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்பவும் அவனோட பிஇபி லெவலில் பஞ்ச் அடிச்சுட்டு 64லேருந்து 170 வரைக்கும் ரைஸ் ஆனோம். ஸோ பர்டிகுலராக ஏன் இந்த ப்ரைஸில் மட்டும் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் ஆஸ் அ ஆப்ஷன் பையராக நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்டில் ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துட்டு ஒரே ஒரு கான்செப்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் டெப்த்தாக கற்றுக்கிட்டு ஓனர் ட்ரேட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டீச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.